சிசில்டர்ல ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கிளைண்ட்ஸ் வந்து பிரச்சனைக்குரிய கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு யோசிக்காம. ஒரு ஓகே நமக்கு வந்து வருமானம் வந்தா போதும்லாம் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல வந்ததுலாம் லேக் ஆஃப் நாலேஜ் தான், என்னோட நாலேஜ். எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும்னு யோசிக்காம ஆன்போர்ட் பண்ணது. பட் ஆனா இந்த 1.5 வருஷம் கழிச்சு ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 3 monthsல பார்த்த பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, பட்ஜெட்டுக்கு ரொம்ப பேரம் பேசினாங்க. யூஸ்வலி அப்படி பேரம் பேசுற கிளைண்ட், பட்ஜெட் கம்மியா இருக்க கிளைண்ட் எடுப்போமான்னு கேட்டா எடுப்போம். பட் ஆனா பேரம் பேசுற கிளைண்ட் எடுக்க மாட்டோம். பட் ஆனா என்ன யோசனையில எடுத்தேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பேரம் பேசினாங்க. பட் ஸ்டில் பரவாயில்ல, செக்மெண்டா ரொம்ப நல்ல செக்மெண்ட், எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால ரிசல்ட் கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையில ஆன்போர்ட் பண்ணிட்டேன். ஆன்போர்ட் பண்ணி நாள்ல இருந்து கேம்பெயின் எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர ஆரம்பிச்சது. நான் உங்க ஆட் அக்கௌண்ட் எல்லாம் பார்க்கணும், என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கேம்பெயின்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசி ஒரு 2-3 நாள்லயே கேம்பெயின் ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டாங்க. நான் பண்ண வச்சுட்டாங்க. ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டரும் வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீம்ல. ஒரு 5 நாளுக்குள்ள வந்து நல்ல என்கொயரிஸ், லீட் ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரீசெண்டா மெட்டால வந்து அப்டேட் மூலமா வாட்ஸ்அப் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ என்ன மெசேஜ் போகுது, என்ன ரிப்ளை பண்றாங்கிறதுலாம் வந்து அப்படியே பார்க்க முடியும். ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ரிப்ளை பண்றாங்களா இல்லையா, லீட் பேசுறாங்களா இல்லையாங்கிறதுலாம் வந்து டிப்பிக்கலி தெரியும். அவங்க வந்து லீடே வரலன்னு சொல்லி தான் ஏமாற்ற முடியாது. பட் ஆனா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு குவாலிட்டியான லீடு வரல. 4வது நாளே சரியான பஞ்சாயத்து. ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபோன் வந்து அவங்க கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சே என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை வந்து உள்ள போய் பாக்குறது, லீட் ஃப்ளோ கரெக்டா இருக்கான்னு பாக்குறது, அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாக்குறது, லீட்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கா, ரிப்ளை பண்றாங்கன்னு பாக்குறது. பார்த்தா நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணாமலாம் இருந்துச்சு இந்த கேஸ்ல. ஸோ இதெல்லாம் போய் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ரிப்ளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2 நாள். ஸோ கரெக்டா 6வது நாள் ஃபோன் பண்ணி ப்ரோ ஆடை வந்து நிறுத்திக்கலாம்னாங்க. நான் கூட இங்கே வெளியே போறாங்க போல ஆடை 2 நாள் நிறுத்த சொல்றாங்கன்னு நினைச்சு தாரின்னு நானும் நிறுத்திட்டேன். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி ப்ரோ நம்ம சர்வீஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து உங்க சைட்ல இருந்து லீடு ஒழுங்காவே வரல. இது 6வது நாள்ல இதை டிபிக்கலி யாராலையும் டிசைட் பண்ணவே முடியாது. மேபி லீட் குவாலிட்டி இல்லாமலும் இருந்துக்கலாம், நானும் ஒத்துப்பேன். பட் ஆனா 6வது நாள்ல டிசைட் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் யாரையும் ஆன்போர்ட் பண்ணவும் மாட்டேன். பட் ஸ்டில் இந்த கேஸ்ல உண்மையாலுமே எனக்கு வேலை தெரிஞ்சுதா இல்லையான்னு அவங்க எனக்கு ஒரு டைம் கொடுக்காம எடுத்துட்டு போனது மென்டலி டிஸ்டர்ப் ஆகி, ஒருவேளை நமக்கு வேலை தெரியலையோ, நம்ம யாரையாவது எக்ஸ்ட்ராவா ஹையர் பண்ணி வேலை தெரிஞ்ச ஒரு ஆளை பேசாம ஹையர் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ சிசில் டர்ட்டிலோட ஹிஸ்டரியில ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்னா இதுதான்.